إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக ஆக்கப்பட்டிருக்கிற இந்த ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜும்மாவினுடைய ஒரு ஒழுக்கத்தை பல்வேறு தருணங்களில் தங்கள் சமுதாய மக்கள் மத்தியில் நினைவுபடுத்திய அந்த வார்த்தையை ஆரம்பமாக உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக்க அன்சித் யௌமல் ஜும்மாத்தி வல் இமாம் யஹ்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபக்கது லகவுத்த, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான். யாரோ இருவர் பேசுகிறார்கள், அவர்களுக்கு நன்மை ஏவலாம் தீமையை தடுக்கலாம் என்று செய்கிற ஒரு முயற்சி, அது உங்களுடைய ஜும்மாவின் பிரதிபலனை நலனை நாசப்படுத்திவிடும் என்கிற நபிகளாரினுடைய அந்த பொன்மொழியை முதல் கட்டமாக நாம் நமது உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டு இந்த அமலில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அன்பிற்குரியவர்களே, துல்காதா என்கிற இறைவனால் புனிதமாக்கப்பட்ட மாதத்தை இன்னும் சில நாட்களில் நிறைவு செய்து ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹுடைய முக்கிய கடமைகளில் ஒரு கடமையான ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றக்கூடிய மாதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். துல்ஹஜ் மாதம் என்பது புனித மாதம் என்பதையும் தாண்டி ஏராளமான வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு மாதமாக இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் ஹஜ் என்கிற பிரதானமான அமல் செய்வதற்கு ஒரே மாதமாக இஸ்லாம் சொல்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் இறைவனால் பெரும் சிறப்புக்குரிய ஒரு நோன்பை இந்த மாதத்தில் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் முஸ்லிம்களுடைய முக்கிய பண்டிகை நாளான ஹஜ் பெருநாள் என்பது இடம்பெற்றிருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதத்தில் தான் முஸ்லிம்களுடைய முக்கியமான நன்மைகளை பெருக்கிக் கொள்வதற்கு ஒரு பாக்கியம் பொருந்திய நாட்கள் என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் அடங்கப்பட்ட ஒரு மாதமாக துல்ஹஜ் என்கிற மாதம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த துல்ஹஜ் மாதத்தில் முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்ட அமல்களை குறித்த செய்திகளைத்தான் இந்த வாரத்தினுடைய சொற்பொழிவாக நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹஜ் பெருநாள் வருகிறது என்றாலே நமக்கு ஹஜ் என்கிற கடமை ஞாபகம் வருவதற்கு முன்னால் அந்த மாதத்தில் அரஃபா என்கிற நோன்பு இருக்கிறது என்பது ஞாபகம் வருவதற்கு முன்னால் அந்த மாதத்தில் ஆரம்ப 10 நாட்கள் வழிபடுவதற்கென்று நபிகளாரால் காட்டித்தரப்பட்ட நாட்கள் இருக்கிறது என்பது ஞாபகம் வருவதற்கு முன்னால் பெருநாள் தினமும் பெருநாள் தினத்தில் அறுக்கப்படுகிற குர்பானியினுடைய பிராணிகளை பற்றிய சிந்தனை தான் முதலில் நமக்கு ஞாபகம் வரும். அதைத்தான் நம்ம வார்த்தையிலும் சொல்லுவோம்.
பக்ரீத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகிறோமே, பக்கர் என்றால் அரபியில், அதாவது உருதில், ஹிந்தியில் சொல்லப்படுகிறது ஆட்டை சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஆட்டு பெருநாள் என்ற வார்த்தை தான் மக்கள்கிட்ட அது பிரபலியமான பேச்சாக இருக்கிறது. ஹஜ் பெருநாள் என்றோ ஈதுல் அதுஹா என்றோ உல்ஹியாவினுடைய நாள் என்றோ சொல்லப்படாமல் இந்த வார்த்தை மக்கள்கிட்ட பிரபலியமாக இருக்கிறது. காரணம், குர்பானி என்கிற அமல் மீது மக்கள் கொண்டிருக்கிற அதிகப்படியான ஆர்வம். அது பெருநாள் தினத்திலே சந்தோஷமே அந்த குர்பானியில் அறுப்பதைத்தான் இருக்கிறது என்று மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு தூரம் விளங்கி வைத்திருக்கிற இந்த மக்கள் இந்த குர்பானி தொடர்பாக சில அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்ளாதனுடைய விளைவு ஏராளமான மார்க்கம் காட்டித்தராத, இஸ்லாம் போதிக்காத, வழிகாட்டாத பல செயல்களை எல்லாம் இந்த பெருநாள் தினத்தையும் அதை சுற்றி உள்ள நாட்களிலும் மக்கள் ஈடுபடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அது குறித்த செய்திகளை ஆரம்பத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்பான் என்ற அரபு வார்த்தை இருக்குது, இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அறுப்பதுன்னு அர்த்தம் கிடையாது. அறுப்பதற்கு தபஹ் என்ற அரபு வார்த்தை இருக்கிறது, நஹர் என்கிற அரபு வார்த்தை இருக்கிறது. ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், உங்கள் இறைவனுக்காக தொழுது அறுப்பீராக அல்லாஹ் சூரா கௌசர்ல பேசுறான். அப்ப நஹர்னா அறுக்கிறது, அதே மாதிரி தபஹ் என்றால் அறுப்பது. குர்பானுங்கிறாங்க அப்படின்னா அறுக்கிறதான்னு கேட்டா அறுக்கிறது கிடையாது. கரப என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் நெருங்குவது என்று அர்த்தம். ஒரு அமலை செய்வதால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறீர்கள். ஏறத்தாழ தொழுகையே ஒரு குர்பான் தான். குர்பான் என்ன அர்த்தம்? தொழுது நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறீர்கள். நோன்பு வைத்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறீர்கள். தான தர்மங்களை செய்து, ஹஜ்ஜை செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா வாக்கியா என்ற அத்தியாயத்தை நீங்கள் பார்க்கலாம். வலது பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் வலதுபுறம் சார்ந்தவர்கள், இடது பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் இடதுபுறத்தை சார்ந்தவர்கள், நரகவாசிகள் என்று சொல்லிவிட்டு உலாயிக்கல் முகர்ரபூன், இன்னும் சில கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் வலது பக்கம் கிடையாது, இடது பக்கம் கிடையாதுங்க. வலது பக்கம் சொர்க்கவாசி, இடது பக்கம் நரகவாசி. வலது பக்கமும் கிடையாது, இடது பக்கம் கிடையாது. யார் அவங்க அப்படின்னா உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கியவர்கள், அவங்களும் சொர்க்கவாசி தான். ஆனால் வலது பக்கத்தில் உள்ள சொர்க்கவாசியை விட ஒரு தரம் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இஸ்லாம் சார்ந்த இறை திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய எந்த அமல்களை எல்லாம் செய்கிறீர்களோ அது அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்திற்குரிய அமல்கள் என்று அர்த்தம். அந்த வார்த்தை தான் கரப, குர்பான் என்ற வார்த்தையாக அரபியில் பயன்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்பான் என்கிற அமலை நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக குர்பான் என்னது? ஹஜ் பெருநாள் தினத்தில் அல்லது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படுகிற 3 நாட்கள், மொத்தமாக 4 நாட்கள். இந்த 4 நாட்களில் இஸ்லாம் வழிகாட்டிய அடிப்படையில் பிராணிகளை தேர்வு செய்து அந்த பிராணிகளை அறுத்து பலியிட்டு அதன் இறைச்சிகளை நாமும் சாப்பிட்டு வறிய நிலையில், கஷ்ட நிலையில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், உறவுக்காரர்கள், அண்டை வீட்டார்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த வழிமுறையைத்தான் மக்கள் பொதுவாக குர்பான் என்ற வார்த்தையாக சொல்லி அழைக்கிறார்கள். இந்த குர்பானை பொறுத்தவரை இதுல நிறைய மக்கள்கிட்ட சில சந்தேகங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்ற தாழ்வுகளோடும் பார்க்கிற மக்களும் இருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் குர்பான் என்கிற இந்த அமலை பொறுத்தவரை நீங்கள் அடிப்படையாக அல்லாஹ்விடத்தில் குர்பானில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தியாகம் எல்லாம் கிடையாது. தியாகத்தை நீங்க வெளிப்படுத்துறதா இருந்தா 10,000 20,000 ஆட்டை அறுத்துட்டா பேர் தியாகமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனா இருக்க போனாங்களே, அது தியாகம். தன் பெற்ற மகனை, பல ஆண்டுகள் தவம் இருந்து இறை அருளால் பெற்ற மகனை, பல ஆண்டுகள் தன் மகனோடு வாழ முடியாத சூழ்நிலையில் பிறகு இறுதி காலத்தில் முதுமை பருவத்தில் மருமகனோடு வாழுகிற பாக்கியம் பெற்ற பிறகு இப்ப மகனை அருங்கன்னு அல்லாஹ் சொல்றானே, யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக்க ஃபந்துரு மாதா தரா, என் மகனே உன்னை அறுப்பது போன்று நான் கனவு கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்டார்கள். மகன் சொல்லுகிறார், என் தந்தையே உங்களுக்கு என்ன கட்டளை இடப்படுகிறதோ அதை செய்யுங்கள். நான் அல்லாஹ் நாடினால் சதஜிதுனி மே இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையாளர்களில் ஒருவனாக இருப்பேன் என்றார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்ப தியாகம்னா அதுதான் தியாகம். ஆட்டா இருக்கிறது, மாட்டா இருக்கிறது தியாகம் கிடையாது. அப்ப குர்பானினுடைய நோக்கம் தியாகத்தை அடிப்படையாக வைத்தது அல்ல, அது வேற ஒரு காரியத்தை அடிப்படையாக வைத்தது. நீங்கள் திருக்குர்ஆனிலே பார்க்கலாம்,
எத்தனையோ பல அமல்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். தொழுகையை சொல்லுகிறான், நோன்பை சொல்லுகிறான், இன்னும் பிற அமல்களை போதிக்கிறான். அந்த அமல்களுக்கெல்லாம் அஸ்திவாரமாக எது இருக்கிறது என்றால் தக்வா இருக்கும். எது இருக்கும்? இறையச்சம் இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை இருக்கிறதே, அது வெக்கங்கட்ட காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் உங்களை தடுக்கும். அப்ப தொழுதா எது வரும்? இறையச்சம் வரும். இறையச்சம் வந்தா எது இருக்காது? அசிங்கமான செயல்கள், தீமைகள் இருக்காது. தொழுதால் இறையச்சம் வரும் என்கிறான் அல்லாஹ். அதே போன்று பக்கராவிலே நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி நோன்பு கடமையோ உங்களுக்கும் நோன்பு கடமை. ஏன் கடமை தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவதற்காக. அப்ப தொழுகையின் நோக்கமும் இறையச்சம் தான், நோன்புடைய நோக்கமும் இறையச்சம் தான். குர்பானியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். 22வது அத்தியாயம் சூரா ஹஜ் 37வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் அறுக்கிற பிராணியினுடைய இறைச்சியோ நீங்கள் அறுக்கிற பிராணியினுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப நம்ம ஏன் குர்பானி கொடுக்கிறோம் என்று கேட்டால் தக்வாவை வெளிப்படுத்துறோம். தக்வாவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமலாகத்தான் இந்த குர்பான் என்கிற அமல் இருக்கிறது. பிறகுதான் தியாகம். தியாகம் முன்னிலை இல்ல. முதல்ல என்ன காரணம்? இறையச்சத்தை வெளிக்காட்டுறோம். அதற்கு பிறகு தியாகம், அதற்கு பிறகு தான தர்மம், அதற்கு பிறகு நபிகளார் காட்டி தந்த சுன்னா அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கிறது. எனவே இது இறையச்சத்தினால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு அமல் என்பதை நம்மில யாரும் மறந்து விடக்கூடாது. சில மக்களை பார்க்கலாம், குர்பானி என்பது தங்கள் வீடுகளில் நடத்தப்படுகிற திருவிழாக்களை போன்று ஆகிவிட்டது. மக்கள்கிட்ட ஒரு பகட்டை வெளிப்படுத்துகிறார்கள். நீங்க எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறீங்க? நான் 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். 25,000மா? நாங்க மதுரையில இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறோம். 70,000 ரூபாய் ஒரு கடை. ஒரு ஆடு எவ்வளவு? 70,000 ரூபாய். 70,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டோம். அதை பகட்டாக பேசுவார்கள். மக்கள் மத்தியில் அதை பெருமையாக பேசுவார்கள். கொரோனா காலத்துல யாருக்குமே ஆடு கிடைக்கல. ஆனா நான் அப்பவுமே சிரமப்பட்டு 50,000 கொடுத்தேன் தெரியுமா என்று சொல்லுகிற நிலையில் உள்ள மக்களும் இருக்கிறார்கள். எனவே தக்வாவை வெளிப்படுத்துகிற அமல் என்பதை தாண்டி என்னவாக மாறிவிட்டது என்றால் பகட்டை பெருமையை வெளிப்படுத்துகிற ஒரு அமலாக மாறிவிட்டது. வீடு கட்டி பெருமை அடிப்பாங்க, மார்க்கத்தை அது கூட கூடாது. துன்யா காரியத்தில் கூட பெருமை அடிப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. வீடு கட்டி பெருமை அடிப்பார்கள், வேலை பார்த்து பெருமை அடிப்பார்கள், படித்து விட்டு பெருமை அடிப்பார்கள், பணம் சேர்த்து விட்டு பெருமை அடிப்பார்கள். இப்ப பெருமை எப்படி மாறிடுச்சு? அமல் செய்து விட்டு பெருமை. அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்ப்பதற்கு பதிலாக மக்கள் மூக்கு மேல விரல வைக்கணும், புருவத்தை உயர்த்தி பார்க்கணும். இவ்வளவு காசா அந்த ஆடு, இந்த மாடு இவ்வளவு ரேட்டா என்று பிறர் பார்ப்பதற்காக வேண்டிதான் இன்றைக்கு பல மக்களினுடைய அமல் இருக்கிறது. எனவே இது எது தவறிருச்சு? தக்வா என்பது இன்றைக்கு இந்த அமலில் இல்லாத நிலையை பார்க்க முடிகிறது. எனவே இஸ்லாம் சொல்கிறது, குர்பானி என்கிற அமலில் நீங்கள் முதலாவதாக இறைவனுக்கு உங்கள் இறையச்சத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். யா அல்லாஹ், உனக்கு பயந்துதான் நீ சொன்ன அடிப்படை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எதையுமே நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது. இல்ல, ஆடு வந்து லேட்டா கிடைச்சிருச்சு, 4 நாள் தாண்டி அறுக்க முடியுமா? முடியாது. ஆடு முன்னாடியே கிடைச்சிருச்சு, பெருநாளுக்கு முன்னாடி அறுக்க முடியுமா? தொழுகைக்கு முன்னாடி அறுக்க முடியாது. இஸ்லாம் சொன்னதுதான். அதே நேரத்தில் எனக்கு ஆடு கிடைக்கல, ஒரு குதிரை ஒண்ணு கிடைச்சிருக்கு, அறுக்க முடியுமா? கோழி கிடைச்சிருக்கு, அறுக்க முடியாது. இஸ்லாம் சொன்ன பிராணிகளை இஸ்லாம் சொன்ன விதத்திலே அது என்ன வயசுல மார்க்கம் சொல்லுது அந்த வயசுல பிடிக்கணும். என்ன பக்குவத்துல மார்க்கம் சொல்லி இருக்குது அந்த பக்குவத்துல பிடிக்கணும். கால் நொண்டியான 100 ஒட்டகத்தை குர்பான் கொடுத்தாலும் அது குர்பான கிடையாது. நல்ல திடகாத்திரமான மார்க்கம் சொன்ன அடிப்படையில் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்தால் கூட அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான். எனவே இறைவனுக்கு கட்டுப்படுதல் என்கிற காரியத்தை, இறை அச்சம் என்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அமலாகத்தான் இந்த குர்பான் என்கிற அமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் அந்த ஆடா மாடாங்கிறதுல ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்கு. மாடு ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறாரு, நீங்களே போய் மாடு கொடுக்கறான், ரேட்டு கூடது எது? டேஸ்டா எது இருக்கும்? ஆடு தானே இருக்கும். அப்ப ஆடு கொடுத்த நாங்கெல்லாம் உயர்ந்தவர்கள், மாட்டை கொடுக்கிற நீங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள். மக்கள்கிட்ட இப்படி ஒரு எண்ணம். உண்மையிலேயே மாடு ஆட்டை விட மட்டகரமா இருந்தா கூட இப்படி நினைக்கலாமா? நினைக்க கூடாது. மார்க்க அதை தப்புன்னு சொல்லுது. ஒருவர் அமல்ல கூடவே இருந்தாலும் குறைவாக இருப்பவரை மட்டமாக நினைப்பது என்ன பண்பு இது?
மார்க்க அப்படியே காட்டி தருது. ஏராளமான வழிபாடுகளை செய்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த சஹாபியும் மட்டமாக நினைத்ததில்லை. சொர்க்கத்திற்கு நன்மாராயம் பெற்ற எந்த சஹாபியுமே, சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கிடைக்காத எந்த சஹாபியும் மட்டமாக நினைத்தது கிடையாது. ஆனால் ஆடு மாடு தான் இன்னைக்கு மட்டகரமாக பார்க்கப்படுது. நாங்க ஆடு கொடுக்கிறோம், நீங்க மாடா கொடுக்கறீங்க. உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தா ஆடு குர்பானி கொடுப்பதை விட மாட்டை குர்பானி கொடுப்பதை நன்மையில கூட மார்க் அப்படிதான் காட்டுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஜும்மாவுடைய தினத்தை பற்றி நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜும்மாவுல நேரங்கள் உண்டு. ஆரம்ப நேரத்தில் யார் ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மை பெற்றுக் கொள்கிறார். இரண்டாவது நேரத்தில் வருவோர் ஒரு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை பெற்றுக் கொள்கிறார். மூன்றாவது வருபவர் ஒரு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை பெற்றுக் கொள்கிறார். எத்தனை முறை இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூணாவது நேரத்தில் வரவருக்கு ஆடு, இரண்டாவது நேரத்தில் வரவருக்கு மாடு, முதல் நேரத்தில் வருவருக்கு ஒட்டகம்னு சொல்லி எதை சொல்றாங்க? ஆட்டை குர்பான் கொடுப்பதை காட்டிலும் நன்மையில் எது சிறந்தது? அது மாட்டை குர்பானி கொடுப்பதுதான். அப்படித்தான் இஸ்லாம் காட்டுகிறது. எனவே இதை மட்டமாக கருதுவதற்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் பார்க்கிறார்கள், மக்கள் பண்றாங்க. அதை மட்டமாக பார்க்கிற ஒரு பண்பை இந்த செயல்களிலே நம்மால் கவனிக்க முடிகிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், இந்த குர்பான் என்கிற இந்த அமலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்ய சொல்லி வழிகாட்டியதனுடைய காரணம், பொருளாதாரத்தில் யார் போதியதை பெற்றிருக்கிறாரோ, ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அதற்கு வழி இல்லையா, அல்லது ஒரு மாட்டிலோ ஒட்டகத்திலோ பங்காக சேர்ந்தாவது, ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு வழிமுறை சொல்றாங்க. உங்களால பெற முடியல, ஆடு கூட வாங்க முடியல, மாட்டில் பங்கு சேர்ந்து கொள்ளுங்கள். அதிகபட்சம் 7 பேர் வரைக்கும் சேரலாம். 2 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், 3 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், 4 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். அதிகபட்சம் எத்தனை பேர் சேர்ந்துக்கலாம்? 7 பேர் சேர்ந்து கொள்ளலாம். ஒட்டகத்துக்கு எத்தனை பேர்? ஒருத்தரோ 2ஓ 3ஓ 10 வரைக்கும் சேர்ந்துக்கலாம். 10 தாண்டி சேர முடியாது. இப்படியாவது இந்த நன்மைகளை நீங்கள் இணைந்து விடுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. உண்மையில் குர்பான் என்ற ஒரு அமல் ஒரு நாள் ஓடுது. வருஷத்துல இந்த ஒரு நாள் ஓடி எத்தனையோ வீடுகளில், அடுப்பு பற்ற வைக்கப்படாத வீடுகளில் இறைச்சி சமைக்கப்படுவது இந்த பெருநாள் தினத்தால். எத்தனையோ இறைச்சி சாப்பிடாத மக்கள் கூட போதும் போதுங்கிற அளவுக்கு இறைச்சி சாப்பிடுவது இந்த பெருநாள் தினத்தால். இறை மார்க்கம் என்பது இருக்கிறது, அது உணவு செல்லாத இடங்களுக்கெல்லாம் வழிபாடுகளின் மூலமாக வயிற்றை நிரப்பிய மார்க்கம் இந்த இஸ்லாம். இதை கொண்டு இஸ்லாம் வைத்து நிரப்பல, இஸ்லாத்தின் பிரதிநிதிகள் வைத்து நிரப்பல, இஸ்லாத்தை போதித்தவர்கள் வைத்து நிரப்பல, இஸ்லாத்தை வழிகாட்டிய நபிமார்கள் வைத்து நிரப்பல. இஸ்லாத்தின் போதனைகள் எந்த மக்களிடத்தில், எந்த ஊரிடத்தில், எந்த ஜமாத்தாரிடத்தில் செல்கிறதோ அந்த வீடுகளில், அந்த ஊர்களில் எந்த விதமான ஏழை மக்கள் இருக்க மாட்டார்கள் என்ற வழிமுறையை உருவாக்கி தந்த ஒரு கலாச்சாரம் இந்த குர்பான் தினம் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மேன்மைக்குரிய ஒரு அமல். எனவே பகட்டுக்காக இல்லாமல், வீண் பெருமைக்காக இல்லாமல், உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை செலவழித்து மாட்டையோ அல்லது ஆட்டையோ அல்லது மாட்டில் ஒரு பங்கையோ நீங்கள் இணைந்து இந்த காரியத்தில் நீங்கள் பங்கெடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று இதுல நிறைய சட்டங்கள் இருந்தாலும் நம்ம அனைவருக்குமே பெரும்பாலும் தெரிந்த சட்டங்கள். ஒரு மாடு ஆடு எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியும், எப்ப அறுக்கணும் என்பது தெரியும். எனவே அது பற்றி மேலதிகமாக பேசாமல், இந்த துல்ஹஜ் மாதத்தில் இன்னொரு முக்கியமான செய்தி என்றால், இந்த மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் ஃபஜ்ர் வல் லயாலின் அஷ்ர், ஃபஜ்ர் மீது சத்தியமாக, 10 இரவின் மீது சத்தியம் அல்லாஹ் சொல்றான். எத்தனை இரவா? 10 இரவின் மீது சத்தியம். எதை அல்லாஹ் மென்ஷன் பண்றான் அப்படின்னா, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை அல்லாஹ் குறிக்கிறான். இது என்ன ஆரம்ப 10 நாள், என்ன சிறப்பு? நபி அவர்கள் சொல்கிறார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை பார்க்கப்பட்டதில் இருந்து இந்த முதல் 10 நாள் இருக்குது, ஏறத்தாழ பெருநாள் தினம் முடிகிற வரைக்கும். பெருநாள் தினம் மகரிப்போட முடியும், மகரிப்ல ஆரம்பிச்சு மகரிப்ல முடியும். அதுக்கு அடுத்த நாள் ஐயாமு தஷ்ரீக் ஆரம்பிக்குது. இந்த பெருநாள் தினத்துடைய மகரிப்பு வரை இருக்கிற அந்த 10 நாட்கள் நீங்கள் செய்கிற எந்த நன்மையாக இருக்கலாம், ஒரு சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம், சுன்னத்தான நோன்பாக இருக்கலாம், அல்லது நீங்கள் விரும்பி திக்ர்களை செய்யலாம், குர்ஆனை வாசிக்கலாம், மனனமிடலாம், நன்மைக்குரிய தான தர்மங்களை செய்யலாம். எதை செய்தாலும் சரி, அதுக்கு கிடைக்கிற கூலி இருக்குது, ஜிஹாதுக்கு செல்கிற கூலியை விட இது சிறந்தது. நாங்க சொல்லலாம், எதை விட சிறந்ததான் ஜிஹாதுக்கு போறது இருக்குது. அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை. சஹாபிய பெண்மணிகள் கூட ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கட்டாயப்படுத்திய ஒரு காரியம். ஆனா ரசூலுல்லாஹ் கட்டாயப்படுத்தல, அனுமதி கொடுக்கல.
அந்த அளவிற்கு சஹாபிய பெண்மணிகளை ஆர்வப்பட்ட ஒரு செயல் இந்த ஜிஹாத். அநியாயத்தை எதிர்த்து, அநியாயக்கார அரசனை எதிர்த்து நியாயமான வார்த்தைகளை முன்னெடுத்து வைத்து யுத்த களத்தை சந்திக்கிற காரியத்திற்கு பெயர் ஜிஹாத். அந்த ஜிஹாதுக்கான கூலி இருக்குது, அந்த கூலி எதை கொண்டு அடைய முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாது கூலி எனக்கு வீட்டில் இருந்தா கிடைக்குமான்னு கேட்கிறாங்க. நான் ஊர்லயே இருக்கணும், ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, எதிரிகளை சந்திக்க கூடாது, ஜிஹாது கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிடைக்குமப்பா, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கிடைக்கும். உங்கள் சகோதரர் ஜிஹாதுக்கு போகும்போது நீ ஒளி செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு போங்கிறாங்க. திரும்பி வர்ற வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கும். அவர் 10 நாள்ல வருவார், 10 மாசத்துல வருவார், வராம கூட போயிருவார். அவர் திரும்பி வர வரைக்கும் என்ன பண்ணு, தொழுதுகிட்டே இரு. தொழு, மறுபடியும் சலாம் கூட, தொழு, சலாம் கூட, தொழு, சலாம் கூட, தொழுதுகிட்டே இரு. இடைவிடாமல் தொழ முடியுமா? சக்தி இருக்குதாங்கிறாங்க. சக்தி கிடையாது. அது மாதிரிதான் ஜிஹாது கூலி எடுக்க முடியாதுன்னு நாங்க ரசூலுல்லாஹ், எடுக்க முடியாதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜிஹாதை விட சிறந்த நாட்கள் என்றால் அது துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? இது ஒரு சின்ன ரமலான் புரிஞ்சுக்கங்க. ரமலான் வந்தா என்ன செய்வோம்? நன்மை அதிகப்படுத்த பார்ப்போம், நிறைய தொழுவோம், நிறைய திக்ர் பண்ணுவோம், நிறைய குர்ஆன் வாசிப்போம், நிறைய தர்மம் பண்ணுவோம். அப்படி நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய நாட்களாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு முக்கியமான காரியம். இந்த செயலை செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். அதே போன்று நபி அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தின் பிறை 9, அந்த 9க்கு பேர் அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் கூடுற நாள் அரஃபா நாள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பெருநாளை ஒட்டிய நிறைய பிறை குழப்பங்கள் வரும், ஏராளமான சர்ச்சைகள் வரும். அவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ ஒரு பேச்சுக்கு வைங்களேன், நம்ம சனிக்கிழமை அரஃபானும் வச்சோம்னா வெள்ளிக்கிழமை ஹாஜிகள் அரஃபால கூடி முடிச்சிட்டாங்க. அவங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? பெருநாள் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கூட்டம் வரும், என்ன பேசுவாங்க? அவங்க பெருநாள் கொண்டாடும் போது அரஃபா நோன்பு வைக்கிறீங்க, அவங்க அரஃபால இருக்கும் போது அரஃபா நோன்பு வைக்கணும் அப்படிம்பாங்க. அப்படியா? சரி. இந்த கொரோனா காலம் வந்துச்சா, 2-3 வருஷம் கிட்ட ஹஜ்ஜே நடக்கல. அப்ப அரஃபா நாளே கிடையாதுன்னு அர்த்தமா இருக்கு. என்ன அர்த்தம்? ஹஜ்ஜே நடக்கல. இல்ல, ஹஜ்ஜே நடக்கலன்னா அரஃபால யாரும் தங்கலன்னு அர்த்தம். ஹஜ்ஜே நடக்கல, அரஃபால தங்கலன்னா அரஃபா நாள் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதை எப்படி புரிந்து கொள்ள? அப்ப அரஃபா நாள் என்பது அவர்கள் கூடுகிற நாள் அல்ல. பிறை 9க்கு பேர் அரஃபா நாள். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்? இப்ப பயான் பேசுறோம், எத்தனையோ மார்க்க பேச்சுக்கள் நடக்கும். எல்லா மார்க்க பேச்சையும் அரபுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹுத்துபாம்பாங்க. அரபுல ஹுத்துபான என்ன அர்த்தம்? பேச்சுக்களை பேசுவது. மார்க்க ரீதியாகவோ உலக ரீதியாகவோ ஒரு உரை சொற்பொழிவுக்கு பேர் ஹுத்துபா. பொதுவா ஹுத்துபா நாள் என்ன அர்த்தம்? ஜும்மா நாள ஹுத்துபா நாளும்பாங்க. ஜும்மா நாள் என்ன சொல்லுவாங்க? ஹுத்துபா நாளும்பாங்க. ஜும்மா நாள்ல மட்டும்தான் பயான் நடக்குதா? கிடையாது. அந்த வார்த்தை இந்த நாளுக்கு என்று தேர்வு செய்யப்பட்டது. அது மாதிரி பிறை 9 அவர்கள் அரஃபாவில் கூடுவதனால் இந்த நாளுக்கு அரஃபா நாள் என்று வந்ததே ஒழிய அரஃபால கூடுற அன்னைக்கு தான் நோன்பு வைக்கணுங்கிறது கிடையாது. இதை நிறைய பேர் எடுத்துட்டு வருவாங்க. இந்த இடத்துல கரெக்டா குழப்பம் வரும் பாருங்க. வேற இந்த துல்காதால பிறையில குழப்பம் வராது. துல்ஹஜ்ஜுக்கு அப்புறம் முஹர்ரம்ல பிறையில குழப்பம் வராது. எப்போ வரும்? கரெக்டா துல்ஹஜ்ல வந்து நிப்பாங்க. இன்னைக்கு அரஃபா நோன்பு வைக்காத, நேத்துக்கு என்ன வச்சிருக்கணும் என்று பேசுகிற மக்கள் உண்டு. அப்படி மார்க்கம் சொல்லல. நீங்கள் பிறையை பார்த்து முடிவெடுத்து 9வது பிறை அரஃபாவுடைய நாள், 10வது பிறை நகருடைய நாள், குர்பானி கொடுக்கக்கூடிய பெருநாளுடைய தினம் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே அந்த அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதை பற்றி மார்க்கம் சொல்கிறது. நபி அவர்கள்ட்ட கேட்கப்படுகிறது, அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்தால் என்ன கூலி? ஒரு நாள் தான் நோன்பு வைக்கும். இந்த நோன்பு எத்தனை நாள்? ஒரு நாள். ஒரு நாள் நோன்பு வச்சா அல்லாஹ் கூலியை சொல்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், யு கஃபிரு சனத்தல் மாலியா வல் பாக்கியா, கடந்த ஒரு ஆண்டு வரும் ஒரு ஆண்டு 2 ஆண்டு பாவம் மன்னிக்கப்படுது. நம்ம 60 வருஷம் வாழ்றோம், நீங்க 10 வயசு வரைக்கும் நமக்கு பாவம் கிடையாது. ஏன்? விவரம் தெரியாத காலம். ஒரு 50 வருஷ பாவத்தை தான் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். ஒரு பேச்சுக்கு 60ல மௌத்தானா 50 வருஷம் கொண்டு போறோம். நம்ம இந்த மாதிரி அமல்களை தேர்வு செஞ்சோன்னு வைங்க, பாவங்கள் நிறைய ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். 2 வருட பாவத்தை அல்லாஹ் எடுத்துறான், உங்கள் கணக்குல இருந்து எடுத்துறான். இந்த அரஃபாவில இருந்து போன அரஃபா வரை, இந்த அரஃபால இருந்து அடுத்த அரஃபா வரை வரக்கூடிய 2 ஆண்டுகள் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே இந்த நோன்புல அதிகமான கவனத்தை எடுத்து நோன்பு வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களினுடைய சிறப்புகளை நாம் அடைந்து அந்த அரஃபாவுடைய நோன்பையும் நோற்று பெருநாளுடைய தினத்திற்கு, அந்த தினத்தில்
அதைத் தொடர்ந்த 3 நாட்கள் விரும்பியவர்கள், பொருளாதார வசதி கொண்டவர்கள் ஆட்டையோ மாட்டையோ அல்லது மாட்டில் ஒரு பங்கையோ பெற்று குர்பானியை கொடுத்து இது ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுங்கிறது 2வது காரணம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டிய வழிமுறை என்று புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் இந்த வழிமுறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, நபி அவர்கள் ஏழ்மையில இருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஏழ்மையில இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, 3 மாத கால வீட்டில் அடுப்பு பத்த வைக்கப்படல. அப்படி ஒரு சீசன் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. தொடர்ச்சியாக வாழ்நாள் முழுக்க அந்த கடைசி 10 ஆண்டுகள் 3 நாள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது. அப்படியும் நபி இடத்துல என்ன இருந்துச்சு, ஒரு காலங்கள் ஓடத்தான் செய்தது. ஆனால் நபி எப்பவுமே ஏழையால இல்ல. அல்லாஹ் செல்வத்தை சில நேரத்தை அதிகப்படுத்தி கொடுத்தான். வர வர ரசூல் என்ன பண்ணிடுவாங்க, சேகரிக்க மாட்டாங்க. அது அப்படியே வந்த வழியாகவே ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள் நபி அவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஏழ்மையா இருந்தாங்க. அல்லாஹ் ஏழ்மையை கொடுக்கல, நபி ஏழ்மையை செலக்ட் பண்ணாங்க, தேர்வு செய்து கொண்டார்கள். நான் ஏழையாக இருந்துக்கிறேன், எனக்கு பணம் வேண்டாம், வீடு வாசல் வேண்டாம் என்று நபியாக தேர்வு செய்ததுதான் அந்த ஏழ்மைக்குரிய கதவு. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய எல்லா மனைவிமார்களையும் சேர்த்து தனக்கும் சேர்த்து ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த ஒரு வருஷ பெருநாள் உண்டு. ரசூலுல்லாஹ்க்கு எத்தனை மனைவிமார்கள்? ஹதீஜா அம்மையாரை தவிர்த்து பார்த்தா 10 பேர் இருக்கிறாங்க. மைமுனா வரை ரதியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் வரை எத்தனை பேர்? 10 பேர் இருக்கிறாங்க. 10 மனைவிமார்கள், தனக்கு மொத்தம் 11 பேர். 11 பேருக்கு சேர்த்து ரசூலுல்லாஹ் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த ஹதீஸும் இருக்கு. 11 பேருக்கு சேர்த்து 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த செய்தியும் இருக்கிறது. பெருநாள் தினத்துல ரசூலுல்லாஹ் எத்தனை குர்பானி கொடுத்தாங்க? 100 ஒட்டகம். நீங்க கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு ஒட்டகம் 100 பேர் போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு சாப்பிடுற உணவு. ஒரு நாளைக்கு நல்ல வயிறு நிரம்பி சாப்பிட்டா எத்தனை பேர் சாப்பிடலாம்? 100 பேர் சாப்பிடலாம். 100 ஒட்டகம் கணக்கு போட்டு எவ்வளவு பேர் சாப்பிடலாம்? 10,000 பேர் சாப்பிடுற உணவு. ரசூலுல்லாஹ் நினைச்சா வச்சிருக்கலாம்ல, இந்த பெருநாளைக்கு ஒரு ஒட்டகம் போதும், இதை வச்சே ஓட்டிடலாம், அடுத்த 10 வருஷத்துக்கு ஓட்டிடலாம், வறுமையை கடந்துடலாம், நினைச்சிருந்தா செய்யலாம். ஆனா செய்யல. இந்த பெருநாள் தினத்தில் அதை முடிச்சிடணும்னு முடிச்சிட்டாங்க. 63 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் வெட்டுறாங்க. அதுக்கு மேல வெட்ட முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கையில கத்தியை கொடுத்து நீங்க வெட்டுங்கன்ட்டாங்க. அப்ப நபி அவர்கள் பொருளாதாரத்தை அதிகமாக செலவழித்த இடம்னு பார்த்தா இந்த குர்பான் தினம். ரமலான்ல செலவழிப்பாங்க. அந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். நபி அவர்கள் ஏனைய காலத்தை விட ரமலான் காலங்களில் புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். அப்படி நபி அவர்கள் அங்க அதிகம் தர்மம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அதிகமாக ரசூலுல்லாஹ் தர்மம் பண்ண இன்னொரு இடம் இந்த குர்பான் தினம் தான். 100 ஒட்டகம் கணக்கு வச்சுக்கங்க. வறுமையில வாடிய ரசூலுல்லாஹ், பொரிச்ச இறைச்சி துண்டை தன் சாகர வரைக்கும் பார்க்காத ரசூலுல்லாஹ், சல்லடைய கண்ணால கூட பார்க்காத ரசூலுல்லாஹ், ரொட்டி துண்டை வினிகரை தொட்டு சாப்பிட்ட ரசூலுல்லாஹ், 3 நாட்கள் 4 நாட்கள் கழித்து குழம்பை மீண்டும் மீண்டும் அதே குழம்பை வைத்து சாப்பிட்ட ரசூலுல்லாஹ், பட்டினியிலே பல நாட்கள் உருண்டு பரண்ட ரசூலுல்லாஹ், அகல் யுத்தத்தில் 2 கல்லை வயிற்றிலே கட்டிய ரசூலுல்லாஹ். இந்த ஒட்டகத்தை சேமிக்க முடியாம கிடையாது. ஆனால் இந்த நாளை தவற விட்டுறக்கூடாது, குர்பானி தினத்தை தவற விட்டு விடக்கூடாது என்பதற்காக 100 ஒட்டகத்தை அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுத்தார்கள் நபி அவர்கள். எவ்வளவோ பேர் செல்வத்தை திருமண வீடுகளில் செலவழித்து தான் பணக்காரன் என்பதை காட்டக்கூடிய அந்த மக்கள் இங்க செலவு பண்ணுங்க, 100 ஆடு கொடுங்க. யாரு கேட்பா? 500 ஆடு 1000 ஆடு கொடுப்போம். யாராவது கேட்க முடியுமா? என்னப்பா 1000 ஆட்டை கொடுக்கறியப்பா, தப்பு. யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் நன்மை செய்வதற்கான களம் இது. இந்த களத்தை விட்டுறாங்க. என்ன பண்றாங்க? என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், பையனு கல்யாணம் வச்சிருக்கிறேன், 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சத்தை அதில் செலவழிக்கிறார்கள். தவறான ஒரு காரியம், மார்க்கம் காட்டாத நிகழ்வு. ஆனால் இதை நீங்கள் செய்தால் பலருடைய துவாவுக்கும் நீங்கள் ஆளாகலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அதிகமாக தர்மம் செய்த ஒரு காரியமாக மக்களால் அல்லாஹ்வால் நீங்கள் பார்க்கப்படுகிற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். எனவே நிறைய தர்மம் செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டிய ஒரு அமல் இந்த குர்பான். அதிகமாக செய்யுங்க. இருக்கிறவங்க, இல்லாதவர்கள் உங்களால் இயன்றதை செய்யுங்கள். எதுவுமே ஏழலியா, மாற்றில் ஒரு பங்கு எடுக்க முடியுமான்னு பாருங்க. அதுவும் ஏழலியா, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கல, கடமையாக்கல. நீங்கள் அதை கொண்டு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் கடமை ஆக்கினதுக்கு தான் கவலைப்படணும். கடமை ஆக்காததுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இறைவன் உங்களுக்கும் செல்வத்தை ஒரு காலம் தருவான். அப்போது இறைவனுக்காக இந்த நன்மையான காரியங்கள் நீங்கள் ஈடுபடுங்கள் என்பதை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாளுடைய தினம் அந்த நேரத்தில் ஏராளமான பிராணிகளை அறுத்து பலியிட்டு தெருக்கள் எல்லாம், வீட்டினுடைய வாசப்படிகள் எல்லாம் இரத்த சாயம் பூசப்படுகிற அளவிற்கு பொருளாதாரம் திளைத்த ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு விதமான இறைச்சி துண்டையும் நாம் அனுபவிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க மறந்துடாதீங்க.
நாம சாப்பிட்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தில் ஒரு உயிர் போய்கிட்டே இருக்குங்கிறத மறக்காதீங்க. கடந்த சில நாட்களாக ஐநாவினுடைய அந்த பாதுகாப்பு அமைதிக்கான அந்த குழு என்ன சொல்கிறது என்றால், அடுத்த 48 மணி நேரத்தில் ஏறத்தாழ 25,000த்திற்கும் அதிகமான குழந்தைகள் பட்டினியால செத்துருன்னு கணக்கு குறிப்பிட்டு சொல்றான். ஒரு 5 மாசம் செத்துருன்னு சொல்லல, 48 மணி நேரத்தில் செத்து போயிரும். அவ்வளவு பெரிய அளவில் வறிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று மார்க்கம் சொல்கிறார். அதாவது அந்த ஐநாவினுடைய ஒரு தகவலை அவர்கள் சொல்கிறார்கள். மார்க்கம் இதுல நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் செல்வத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறான். இன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்கல் லிமன் யஷா, தான் நாடியவர்க்கெல்லாம் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான். வயக்திர், அதே நேரத்தில் குறைத்து வழங்குகிறான். உண்மையில் உலகம் கண்ட வறுமை இது கிடையாது. உலகத்தில் இதுவரைக்கும் கண்ட வறுமை தான் பெரிய வறுமை, அப்படிலாம் கிடையாது. இதை விடலாம் கொடிய வறுமைகள் எவ்வளவோ பல்வேறு நாடுகள் பார்த்திருக்கிறது, கண்ணெதிரில் பார்க்கிறோம். இது மாதிரி கொடிய வறுமையை கண்ணெதிரில் நம்ம பார்த்தது கிடையாது. அப்படி பார்க்கிற ஒரு நிலை இருக்கிறது. அவர்களை உங்களுடைய பிரார்த்தனைகளில் எல்லா நேரங்களிலும் நினைத்துக் கொள்ளுங்கள். அங்க வந்த பிரச்சனை இங்க வர நாள் ஆகாம இல்ல, அல்லாஹ் கொடுக்க தெரியாம கிடையாது, விட்டு வச்சிருக்கிறான்னு ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவனுக்காக அதிகம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவுபடுத்தியதோடு, அதே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியின் சார்பாக 10 நாட்கள் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்குமான கோடைகால பயிற்சி வகுப்பு நாளையோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்யப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு பிள்ளைகளுடைய பல்சுவை நிகழ்ச்சியும், மகரிப்புக்கு பிறகு பயான் நிகழ்ச்சி மற்றும் அதை தொடர்ந்து பரிசீலிப்பு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதில் சகோதர சகோதரிகள் பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள் என்பதை நாம் கேட்டுக்கொள்கிறோம். குர்பானி, கூட்டு குர்பானி என்ற ஒரு அமல் மார்க்கத்தில் இருக்குது. அதை நாம் சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களை செய்யறாங்க, நாமளும் செய்யறோம். நாம அதற்கு பெருமளவில் ஆர்வமெல்லாம் ஊட்ட மாட்டோம். கூட்டு குர்பானி என்ற அமலை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க சொந்த பந்தங்களோட இணைஞ்சுக்கங்க. இணைய முடியலங்கிற இடத்துல இருப்பாங்கல்ல, இல்ல எங்களுக்கு ஆளும் கிடைக்கல, நாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும், கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, எங்களால் வர முடியாது, அது மாதிரியான சிரமமாக உள்ளவர்கள், ஏன் நாங்கள் இந்த கூட்டு குர்பானி என்பதை ஒவ்வொரு ஆண்டுகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் தந்து அதற்கான அந்த பங்குகளில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வருகிற இந்த மாதத்தின் இறுதி 31ஆம் தேதி தான் இறுதியாக நாம் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது. குர்பானிக்கான முடிவெடுத்த நபர்கள் யாராக இருந்தாலும் பிறை பார்த்ததிலிருந்து குர்பானி இறைச்சியை அதை அறுக்கிற வரை முடிகளையோ நகங்களையோ வெட்டிவிட வேண்டாம் என்பதையும், இந்த அமல்களில் அதீத கவனத்தோடும் எந்த ஒரு நேரத்திலும் உள்ளத்தில் இஹ்லாஸுக்கு விரோதமான பண்பை நீங்கள் வளர்த்து கொண்டால் கொடுத்த குர்பானிக்கு நன்மை கிடைக்காதுங்கிறத தாண்டி பாவம் கிடைக்கும். ஒரு ஆட்டையும் கொடுத்து மாட்டையும் கொடுத்து அல்லாட்ட பாவத்தையும் வாங்குற மாதிரியான ஒரு சீர்கேடு வேறு எது இருக்காது. அது கொடுக்காம அல்லான்னு ஒதுங்கி போயிடலாம். எனவே இஹ்லாஸோடு இந்த அமலை கடந்து விட வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.